ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய டாக்ஸிக்கான கேரக்டர் என்ன, தீய குணம் என்ன, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாக்ஸிக் கேரக்டர் என்ன அப்படின்னா பொசசிவ்னஸ். மொத்தம் 12 ராசியில் அதிகப்படியான பொசசிவ்னஸ் ஒரு ராசிக்கிட்ட இருக்குது அப்படின்னா அது விருச்சிக ராசிக்கிட்ட தான். நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே சேலஞ்ச் பண்ணுறேன். உங்கள் பார்ட்னர் விருச்சிக ராசியாக இருக்காங்க அப்படின்னா நான் எல்லாரையுமே சேலஞ்ச் பண்ணுறேன். அவங்களுக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி காட்டுங்க. பண்ணி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சண்டை பயங்கரமான சண்டையாக மாறும். அவங்க எடுத்தோடனே அதுக்கு ஒன்று ரியாக்ட் பண்ணுவாங்கலாம் நான் சொல்ல வரல. அதை அப்சர்வ் பண்ணுவாங்க, தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் கேட்பாங்க. அவங்க லைஃப் லாங் அதை மறக்கவே மாட்டாங்க. நான் உங்களுக்கு என்ன மாதிரி இன்சிடென்ட்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா, ஒரு விருச்சிக ராசியை நீங்கள் திருமணம் பண்ண பிறகு உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போகிறதோ கெட் டுகெதர் போகிறதோ கஷ்டம். ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க விருப்பம் இல்லாத உடைகளை நீங்கள் அணிகிறது ரொம்ப கஷ்டம். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, என்னோடய கிளைண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஒய்ஃபுக்கு மொபைலே கொடுக்க மாட்டார். சரிங்களா, நீங்கள் எதுவாக இருந்தாலும் என் மொபைல்லேருந்து பேசுன்னு. அந்தளவு பொசசிவாக, அந்தளவு கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. இது கண்ட்ரோல்னு தான் கரெக்டான வார்த்தை. ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன கடுமையான வழியும் தாண்டி வாங்கி நீங்கள் அவரை இயேசு மாதிரி சிலுவையில் வச்சு அறைங்க, ஒன்றும் பிரச்சனை தாங்கிப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டீங்கன்னா அவங்களால் தாங்கிக்கவே முடியாது. அந்த ஏமாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குல்ல, அந்த பயம் அவங்களுக்கு பல்வேறு வகையில் அவங்க மைண்டில் செயல்படும். சரிங்களா, அந்த செயல்பாடுகளே அவங்க சில விஷயங்களை பண்ண வைக்கும். அது நிறைய நேரங்களில் டாக்ஸிக்காக முடிஞ்சிடும். நீங்கள் லவ்வர்னு ஒரு படம் வந்துச்சு, மணிகண்டனுடைய படம். எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் தோணும், அந்த பையன் கன்ஃபார்மாக விருச்சிக ராசி, ஏதோ ஒரு விருச்சிக ராசி பையனை பார்த்து தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க அப்படின்னு தோணும். ஏன்னா ஒரு விருச்சிக ராசி மட்டும்தான் அவ்வளோ பொசசிவும் அவ்வளோ கண்ட்ரோல்டாக பிஹேவ் பண்ணக்கூடிய ராசி. ஒவ்வொரு பீரியட் இது என்ன ஆகுதுன்னா அவங்க பார்ட்னருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துது. ஏன்னா இவன் எதையுமே என்னை செய்ய விட மாட்டேறான், ஏன்னா இந்த பொண்ணு என்னை எதையுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ கண்ட்ரோல்டாக என்னை வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதோட சான்சஸ் கூட நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ விருச்சிக ராசிக்கு நான் பார்க்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு டாக்ஸிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப கண்ட்ரோல்டாக வைப்பாங்க அவங்க பார்ட்னரை, ரொம்ப பொசசிவாக பார்த்துக்கிறாங்க. இந்த 2 விஷயங்கள் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈருடல் ஓர் உயிர் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணக்கூடிய ராசி விருச்சிக ராசி.